ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு பண்ணி கொடுத்த சத்தியை நம்ம இலக்கியாவை தூங்க விட மாட்டுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய கௌதம் சார்கிட்ட எப்படியாவது இன்றைக்கி உண்மையாக சொல்கிறணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையாக சொன்னோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அது சொல்லலாமா வேணாமன்றது தான் என்னை ரொம்ப நாள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. என்ன இலக்கியா என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன சொல்லு அப்படின்றாங்க. உங்களுடைய அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்றத கேட்டதுக்கு என்னுடைய அம்மா தானே, ஜானகி தானே அப்படின்றாங்க. உங்களை பெத்த அம்மா யாருன்னு தெரியுமா அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் அப்படி, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளாகவே தெரியும். உங்கள் அம்மா வேறு யாரும் இல்லை, நம்ம வீட்டில் இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே ரேவதி அம்மா, அவங்க தான் இப்போ அவங்களுக்கு பிளட் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க அதனால தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள பார்த்தது நீங்கள் என்னுடைய அன்னை ஆசிரமத்தை வாங்கிறதுக்காக போனேன்னு நான் இந்த விஷயத்துக்காக தான் ஓடி போயிட்டு அவங்கள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இலக்கிய சொல்கிறேன், ரேவதி அம்மா தான் என்னுடைய அம்மாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சனத்துக்கு ஜானி அத்தை நீங்கள் தான் ரேவதி உங்கள் அம்மா அப்படின்றத தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க அப்படின்றத நம்ம இலக்கியம் சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஜானகியிடம் ஜானகி என்னை பெத்த அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் எத்தனை இடத்துல அவமானப்பட்டு இருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இலக்கியம் என்கிட்ட சொல்லாத இருந்திருக்கீங்க அப்படின்னு, உன்னை பெத்தம்மா நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி சொல்கிறது. சும்மா போய் சொல்லாது ஜானகி, இப்போ தான் இலக்கியம் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், என் மகனை என்கிட்ட பிரிக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இலக்கிய கையில் எதுவும் கேட்காதீங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ரேவதி தான் என்ன பெத்த அம்மா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆமாப்பா அப்படின்றாங்க. எங்கே நீ மேலே வச்சு இருக்க பாசம் குறைஞ்சிருமோ அப்படின்ட்டு இத்தனால உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாத இருந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் எனக்கு அம்மாவே இல்லை, அவங்க தான் என்னுடைய அம்மா, அதுவும் சாகுற தருவாயில் தான் என்னை பார்க்கணுன்னு கேட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பையன் நம்ம விட்டு போயிடுவானா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்படியே மயங்கி விழுந்தவங்க. உடனே நம்முடைய ஜானகி நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா அத்தா என்னாச்சு, அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் மறுபடியும் நம்ம ஜானகிட்டே சேர போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம ஜானகி ரேவதியை பார்க்க நம்ம கௌதம் தடுக்க போகிறதில்ல. உன்னுடைய பெத்த அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப போகிறாங்க. வேறு சொல்லி எது நடப்பு இந்த லைக் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.